வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ நீங்கள் வந்து நறுக்கும்போது அதோட பால் ஊட்டி பிசு பிசுன்னு கரையாகுதுங்களா, கை ஃபுல்லாக கரையாச்சு அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கையில் நீங்கள் உப்பு தடவிட்டோ இல்லை எண்ணெய் தடவிட்டோ நீங்கள் வந்து அந்த வாழைப்பூவோ இல்லை வாழைக்காயோ தொடும்போதோ நறுக்கும் போதோ உங்களுக்கு அந்த வந்து பிசு பிசுன்னு பால் ஊட்டி கரையாகாது. நீங்கள் வந்து ஒரு தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நல்ல பளபளன்னு உதிரியாக வரணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி வரணும்னா அந்த சாதத்தை வந்து அதாவது எலுமிச்சை தக்காளி சாதம், புளி சாதம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த சாதத்தை வந்து ஒரு தாம்பாளத்தில் வந்து போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெயை விட்டு நீங்கள் கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எலுமிச்சை தேங்காய் சாதம், புளி சாதம் நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வரும், சுவையாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் செய்யும்போது யூஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.